ஈரானுடைய நிபந்தனைகள் அமெரிக்கர்களை தலை சுற்ற வைத்திருக்கிறது. கிடக்காம ஓமன் நீ வாங்க நம்ம இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஈரானும் ஓமனும் இந்த அக்ரிமெண்ட்டை போட்டு கதையை முடிச்சிட்டாங்க. முஜித்தபாவுடைய உயிர் நலத்தோடு இருக்கிறார் என்பதையும் இன்னைக்கு நாம் கிட்டத்தட்ட உறுதி செய்திருக்கிறோம். $6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய இன்றைய சர்வதேச நிகழ்வுக்காக நான் உங்கள் சுஃபியான். தொடர்ந்து நாம் பல்வேறு செய்திகளை ரொம்ப ஆதாரத்தோடு பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் இன்றைக்கு காலை நேற்று மாலை ஒரு 48 மணி நேரத்திற்குள் ஈரானுடைய போரின் நடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்களை குறித்தும் சர்வதேச காணொளிகளில் நாளேடுகளில் வந்திருக்கிற செய்திகளை உங்களுக்கு நம்முடைய பார்வையில் பொது சமூகத்தின் பார்வையிலும் தரப்போகிறோம். முதற்கண் நாம் எடுத்துக்கொள்கிறது அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன சொல்கிறது. இரண்டாவது, இன்று காலை வெளியான அல் ஜசீராவின் கட்டுரை. மூன்றாவதாக லண்டனில் இருந்து வெளியாகும் ஃபினான்சியல் டைம்ஸ். இப்படி உலகின் ஆதாரமான பல செய்திகளை நான் உங்களுக்கு தருகிறேன். முதலில் அமெரிக்கா இந்த அளவிற்கு சிறுமைப்படுத்தப்பட்டது ஈரானுடைய ஆயுதங்களால் என்பது முதற்கட்டமாக இருந்தாலும் அமெரிக்காவை சிறுமைப்படுத்தி கொண்டது. அதாவது அமெரிக்காவில் ஆயுதங்கள் மௌனித்து போய்விட்டது. அமெரிக்காவினுடைய munitions எண்ணிக்கை, மிசைலுடைய எண்ணிக்கை, அமெரிக்காவினுடைய பேட்ரியாட், அமெரிக்காவுடைய தாட் சிஸ்டம், டொமஹாக், SM-3, SM-6 போன்றவைகள், இன்டர்செப்டார்கள், இதையெல்லாம் உருக்குலைந்து போயிருக்கிறது என்பதை ஈரானோ இல்லது அமெரிக்கர்களின் எதிரியாகிய கியூபாவோ சொல்லவில்லை. மாறாக சொன்னது அமெரிக்க நாளேடுகளான வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், அதே போன்று அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம், வாஷிங்டன் போஸ்ட், CNN மற்றும் ஃபாக்ஸ் நியூஸ். இதை குறித்து சர்வதேசத்தில் அமெரிக்க ஆதரவாளன ஒருவர் கூறுகிறார் லண்டனிலிருந்து, இந்த அளவிற்கு உலக வரலாற்றில் ஒரு தேசத்தின் நாளிதழ்கள் தங்களுடைய நாடு இறங்கு முகத்தில் பயணிக்கிறது என்பதை சொன்னதாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு அவர் பேசுகிறாரு. அவருடைய கருத்து எப்படி இருந்தாலும் அவருடைய ஏராளமான காணொளிகள் நான் பார்த்திருக்கிறேன். அமெரிக்காவிற்கும் அப்படியே கொஞ்சம் யூத சியோனிசத்திற்கும் ஆதரவாகத்தான் பேசுவார். அவர்தான் சொல்கிறார், அமெரிக்க நாளிதழ்களை சிறுமைப்படுத்தி இருக்கிறார்கள் அமெரிக்கர்களை, அது உண்மைதான் என்றும், அமெரிக்கா இந்த முறை இந்த தோல்வியில் தனித்துவமாக ஐசோலேட்டட், உலக சமூகத்திலிருந்து அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் என்றும் அவர் சொல்கிறார். அவர் சொல்றதற்கான காரணங்களை நீங்கள் நம்ம வரலாற்று ரீதியாக பார்த்தால், ஆப்கான் போர், ஈராக் போர், இந்த மாதிரியான எல்லா போர்களிலும், வியட்நாம் போரிலிருந்து எல்லா போர்களும் அவர்கள் தனித்து களம் இறங்கியது இல்லை. ஏதாவது ஒரு சிறிய உதவிகளாவது பெற்றிருப்பார்கள். நேரடியாக அமெரிக்கர்களுக்கு ஆதரவாக யாரும் வராத பட்சத்திலும் இப்போது அமெரிக்கர்களுக்கு ஆதரவாக இருந்த ஒரே நாடு யூத நாடு மட்டும்தான், அதாவது இஸ்ரேல். அவர்களும் தற்போது கலண்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லது கலட்டி விடப்பட்டிருக்கிறார்கள். பெஞ்சமின் நேதன்யாகு வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார், எனக்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையிலான அந்த மோதல் வெளிப்பட்டிருக்குங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை. அதுக்கு அவர் சொல்வது, கஸாவில் போடாபீஸினுடைய தலைமையில் சர்வதேச படைகள் குவிக்கப்படுவதற்கும் ஆயுதங்கள் மௌனிப்பு, பஸ்ஸர் ஜோனிலிருந்து யூதர்கள் வெளியேற வேண்டும், இஸ்ரேல் படைகள் வெளியேற வேண்டும் என்று அமெரிக்காவுடைய அந்த போடாபீஸினுடைய ஆழமான விவகாரத்தை யூதர்களுக்கு கடும் கொதிநிலை ஏற்படுத்தி இருக்கிறது. நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று. அமெரிக்கர்கள் இது வருங்காலத்தில் பெரும் சுற்றுலா மண்டலமாக, அமெரிக்காவினுடைய கையகப்படுத்தக்கூடிய ஒரு நிலமாகவும் அமைதி மண்டலமாகவும் துபை போன்று மாற வேண்டும் என்றும் அவர்கள் விரும்புகிறார்கள். இது எப்படி பிடிக்கும்? இஸ்ரேலுக்கு பிடிக்காது. இதுதான் பிரச்சனை. சரி, இப்போ இன்னைக்கு காலை வந்திருக்கக்கூடிய செய்தியை நாம் பார்ப்போம். ஹெர்முஸ் ஜலசந்தியினுடைய இந்த ஒப்பந்தங்கள் ஏற்பட்டால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவரே அறிவித்திருக்கிறார். அதாவது
அமெரிக்கா தனது தோல்வியை அதுவே முன்னின்று அறிவிப்பதற்கு தயாராக இருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொன்ன செய்தி ரொம்பவே அவங்கள டீக்ரேட் பண்ணதாகத்தான் நான் பார்க்கிறேன். அவங்களே எங்கள் நாடு எந்த நாடும் தாங்கள் தோல்வி அடைந்ததாக சொல்ல போவதில்லை. ஆனால் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படி சொல்கிறது. அமெரிக்க அதிபர் தயாராகி வருகிறார் என்று அவரை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு செயல்படுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று இதற்கான காரணம் என்னவென்றால் அமெரிக்காவுடைய முக்கூட்டு படைகளுடைய ஜாயின்ட் கன்வீனியராக இருக்கும் தளபதி டான் கேன் ரொம்ப தெளிவாக சொன்னார், முதல்ல போரை நிறுத்துறதுக்கு வழி தேடுங்க, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் என்றும் அவர் குறிப்பிருக்கிறார். அந்த குறிப்பு ரொம்ப முக்கியமானதாகவும் பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா இந்த அளவிற்கு சிக்கப்பட்டு கொண்டதற்கு காரணம் அவருடைய கணிப்புகள் எல்லாமே பொய்ப்பித்தது. முதல்ல ரெஜிம் சேஞ்சு, இந்த கணிப்பு கொடுத்தது மொசாத் தான். சிஐஏ விட மொசாத்தும் பீட் ஹெட்செட், மைக் ஹுக்குபி, மார்க்கோ ரூபியோ இவங்க எல்லாருமே யூத ஆதரவானவர்கள், சியோனிச தத்துவத்தின் பால் உள்வாங்கியிருப்பார்கள். இவர்கள் அதை என்ன ஒரு காரணத்திற்காகவோ எப்படியோ சொன்னார்கள் என்றுதான் நான் நம்பக்கூடியதாக இருக்கிறது. தவறான முறையில் கணிப்பு செய்து உள்ளதும் மிக மிக தவறாக அவர்கள் கணிப்பு செய்திருக்கிறார்கள். இதற்கிடையிலே முஜித்தபா கமேனி இப்பொழுது வெளிப்படையாக தோன்றியிருக்கிறார் என்று நான் நேற்று ஒன்று சொன்னேன். அவர் வெளிப்படையாக தோன்றவில்லை என்றாலும் வெளிப்படையாக உலகத்திற்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை சொல்லியிருக்கிறார். மெஹர்லை வீடியோ காணொலியின் மூலமாக அமெரிக்கா அதாவது முஜித்தபா கமேனி அவர்களின் படம் வெளியாகி இருக்கிறது. இன்று காலை வெளியான மற்றொரு செய்தியில் முஜித்தபா அவர்களை நான் சந்தித்தேன், பல மணி நேரம் பேசினேன். அவர் ஈரான் பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியானுடைய ஆங்கில கட்டுரை இவ்வாறு சொல்கிறது, நான் முஜித்தபா கமேனி அவர்களோடு சந்தித்தேன் டியூரிங் த ரீசன்ட் 7-hour மீட்டிங். அடே அப்பா, the meetings are confirmed that Khamenei is in perfect health despite the making no public appearance since taking power. அவருடைய அந்த பொசிஷன் எடுத்துக்கொண்டிருக்கிற காலம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் நல்ல உடல் நலத்தோடு இருக்கிறார். ஒரு கவலைக்கிடமான பெர்சன்ட்டை, முகம் சிதைந்தப்பட்ட 7 மணி நேரம், 5 மணி நேரம், 2 மணி நேரம் எப்படி பேச முடியும்? ஆக பல தகவல்கள் பொய்யாக சொன்னாலும் இது உண்மையான தகவல். இந்த தகவலை நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ண வேண்டும் என்றால் அல் ஜசீராவில் சென்று பார்த்து கொள்ளுங்கள். அரபு தளத்தை பாருங்கள், ஆங்கில தளத்தில் கூட வந்திருக்கிறது. இந்த ரெண்டையிலுமே நீங்கள் பார்த்து மசூத் பெசஸ்கியான் அவர்கள் அவரை சந்தித்தது, அவரோடு பேசியது, அவருடைய நல்ல உடல்நிலையில் பெர்ஃபெக்டாக அவர் இருக்கிறது கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கிறது. இது நாம் உறுதி செய்கிறோம். ஏனென்றால் மசூத் பெசஸ்கியான் அவரா இருட்டில் இருந்தார், கருப்பு கண்ணாடிக்குள் வந்தார். நானே அந்த செய்தியை சொன்னேன். நான் சொல்லுகிற செய்தி நான் ஒன்றும் ஈரானுக்கு சென்று பார்த்து வருவோம் அல்ல. உலகத்தில் வரக்கூடிய செய்திகளில் நம்பகத்தை உங்களுக்கு தொகுத்து தருகிறோம். நேற்று அப்படி சொன்னோம், இன்றைக்கு இப்படி சொல்கிறோம். ஏனென்று சொன்னால் வரக்கூடிய செய்திகளை அப்படியே மொழிமாற்றம் செய்து தருவது மட்டும்தான் எனது பணி. புரிந்து கொள்ளுங்கள். இதில் பயாஸு, அவர்களுக்கு ஆதரவு, இவர்களுக்கு ஆதரவுலாம் ஒரு மண்ணும் கிடையாது. அது நமக்கு தேவையும் இல்லை. சரி, இரண்டாவது, ஈரானுடைய நிபந்தனைகள் அமெரிக்கர்களை தலை சுற்ற வைத்திருக்கிறது. அதென்ன நிபந்தனைகள்? ஈரானுக்கும் ஹெர்மூஸுக்குள்ள, ஈரானுக்கும் ஓமனுக்கு இடையாக போடப்பட்டு உள்ளே நுழைவது ஹெர்மூஸினுடைய பழைய வழி, வெளியே வருவது ஓமனுடைய புதிய வழி. 7% டேக்ஸ். 1000 கோடிக்கு ஆயுதங்கள் வருது என்றால் அவர்கள் 70 கோடியை கொடுக்க வேண்டும். 100 கோடிக்கு சரக்கு வந்திருக்கிறனால் 7 கோடி சரக்கை கொடுக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய ஆயுத பேரம். இந்த ஆயுத பேரம் இதுதான் அவர்களுடைய கண்டிஷன். இது அவர்களுக்கு இதுவாக இல்லை, எதுவாக இல்லை, டோல் அப்படின்றெல்லாம் இல்லை. அது அக்ரிமெண்ட்டிலும் போடப்படாது. அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். எல்லாமே அசோசியேட் வித். ரொம்ப அமெரிக்கர்களை டசன் கேர். அவர்களை பற்றிய எந்தவித அச்சமோ, எந்த விதமான பயமோ, எந்த விதமான பேனிக்கோ, அப்ரிஹென்ஷன்ஸோ அவர்களுக்குள் இல்லை. அவன் கிடக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, அவன் இருக்கான்ப்பா, நீ உன் வேலையை பாரு, அவனால் என்ன பண்ண முடியும், சத்தம் போட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி அமெரிக்கர்களை கிழுக்கிறையாக மாற்றி விட்டாங்க. இதை நான் சொல்லலை. நம்ம இவ்வளோ ஒரு 10,000, 8,000, 4,000, 3,000 எத்தனை காணொலி போட்டுன்னு எனக்கே தெரியாது. 1000 கணக்கில் போட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ அதில் வந்த செய்தியை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் அமெரிக்கா, அவன் இருக்கான், நீ உன் வேலையை பாரியா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்தியாவில் பல இடங்களில் அவன் இருக்கேன், அவன் வேலையை பாரியா. அந்த மாதிரி
கிடக்காம ஓமன் நீ வாங்க நம்ம இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஈரானும் ஓமனும் இந்த அக்ரிமெண்ட்டை போட்டு கதையை முடிச்சிட்டாங்க. சரியா? இந்த 6 நிபந்தனைகளில் முதலாவதாக கடல் முற்றுகை, இரண்டாவதாக இழப்பீடு, மூன்றாவதாக அமெரிக்கா இந்த பிராந்தியத்திலேருந்து வெளியே போயிருந்துங்கிறான் ஈரான். இதுதான் ரொம்ப ஹார்டு. உனக்கு இங்கே வரவே கூடாது. இது எங்கள் மண், அரபு மண், இது எங்கள் பெர்ஷியன் மண், நீ இங்கே வரக்கூடாது. நான்காவதாக அமெரிக்கா சொல்வது சமநிலை, ரெஸ்பெக்ட் ஈச். அது சும்மா உட்கார்ந்து கொண்டு நான் பெரிய ஆள், எனக்கு தெரியுமா, நான்லாம் யூரோப்பியன், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நீ யூரோப்பியனா, நான் பெர்ஷியன், உனக்கு முன்னாடி எனக்கு கலாச்சாரம் இருக்கிறது. நீ அமெரிக்கனா, நீ யூரோப்லேருந்து வந்தவன் தான், வந்தேரி, ஒரு இனத்தை அழித்தவன். ஏன்னா செவிந்தியர்களை எல்லாம் அழித்து விட்டு அமெரிக்காவிலே கோலாற்றியவர்கள் நாங்கள். அப்படி இல்லை, இந்த மண்ணின் மைந்தர்கள், உங்களை விட கல்வி, அறிவு, ஞானம் எங்களுக்கு உண்டு என்று பெர்ஷியர்கள் புகழாரம் சூட்டி சமநிலை அந்தஸ்து தான் இருக்கணும். டேபிளில் உட்காந்து பேசு, நீ என்னமோ பெரிய தாதா மாதிரியும், அதெல்லாம் பழைய காலம்பா அப்படின்ட்டு சமநிலை அந்தஸ்து வேண்டும் என்ற தகுதியை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் சொன்னதாக வருகிறது. அல் ஜசீரா வார்த்தை பிரயோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு அமெரிக்கர்களுக்கு ஈரானியர்கள் ஒரு தடையை, ஏடகடமாக நான் ஒன்று அழிச்சிருவேன், நாளை காலையில் நீ அழிஞ்சு போயிடுவா, பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, உன் நாகரிகம், உன் பண்பாடு எல்லாத்தையும் அழிச்சிருவேன்னு சும்மா இந்த எக்ஸ்தலத்தில் மிரட்டுறது, உருட்டுறது, பம்மாத்து காட்டுற விளையாட்டெல்லாம் வைக்கக்கூடாது. வார்த்தையே ரொம்ப கவனமாக பேசுகிறா அப்படின்னு அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை. எங்கள் மேலே போட்டிருக்கக்கூடிய சர்வதேச தடைகளை முழுமையாக நீக்கணும். இந்த பேச்சுவார்த்தையில் இப்போ ஜூன் மாதம் நடந்ததை மறுபடியும் சொல்கிறாங்க. இழப்பீடு 28 லட்சம், சர்வதேச தடையை நீக்கணும், பேரிகார்ட் பிளாக்ஹெட் முழுமையாக நீக்கப்பட வேண்டும், வார்த்தைகளை அளந்து பேசணும், கரெக்டாக பேசணும், வார்த்தை விழுந்தால் எடுக்க முடியாது, ஒரு வார்த்தை வெல்லும் மறு வார்த்தை கொள்ளும் என்றெல்லாம் நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, அதே தான் சொல்கிறான். ரெஸ்பெக்ட், மரியாதை, கண்ணியம், டிக்னிட்டி, கடமைகள் எல்லோருக்கும் சமத்துவமானது. நான் ஒரு தேசத்தின் தலைவர்கள், நீங்களும் ஒரு தேசத்தின் தலைவர். நாம் 2 தேசங்களை நம்பி பல ஆயிரம் மக்கள் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான தேசங்கள் இருக்கின்ற. வார்த்தைகளை அளந்து பேசு. நைட்டோட நைட்டாக வந்து குண்டை போடுவேன், அழிச்சிருவேன், உன் பேர் தெரியாமல் ஆக்கிடுவேன், ஊர் தெரியாமல் ஆக்கிடுவேன், உன் கலாச்சாரத்தை, உன் பண்பாடை, உன் மதத்தை, அல்லாஹ் உன்னை காப்பாற்றணும், இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான். அப்படி நம்ம ஊரில் சொன்னோன்னே அதே மாதிரி ஈரான் சொல்லுது, ஒழுங்காக பேசு. சரியா? இதெல்லாம் அந்த நிபந்தனை இல்லை, இது என்னுடைய பாலிசியில் நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துங்க. சரியா? அடுத்து முஜித்தபா கொபேனியுடைய வீடியோ வெளியாச்சு இல்லைங்க, அதை பற்றி நான் நேற்று சொல்லியிருக்கேன். அந்த முஜித்தபா கொபேனி அவர்களுடைய வீடியோ 12 செகண்ட் ஏதோ தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 12 செகண்ட் தான் அது. வந்து மெஹர் வீடியோ உங்களுக்கு வெளியானது. அமெரிக்காவினுடைய ஜெருசலேம் போஸ்ட்டும் சேனல் 14 அதை பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இன்றைக்கி நம்முடைய மசூஸ் பெசஸ்கியான் அவர்கள் 7 மணி நேரம் அவருடைய கண்டிஷன்ஸ், உடல் எல்லாம் சூப்பராக இருக்குது. அவர் வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு, ஒற்றுமை. அவர் என்ன சொல்கிறார், அந்த வார்த்தை இஹ்வத்துல் முஸ்லிமீன் அப்படின்னு, இஹ்வானுல் முஸ்லிமீன் மாதிரி, இஹ்வத் என்றால் பிரதர்ஹுடாக இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டும் என்பதை அவர் எம்பசைஸ் வலியுறுத்தினார் என்றும் ஈரானிலிருந்து வெளியேறக்கூடிய பல நாளிதழ்கள், தெஹ்ரான் டைம்ஸ் போன்றவைகள் தெரிவிக்கின்றது. அமெரிக்கா வந்து இப்போ முஜித்தபா கொமேனி மக்களை சந்தித்துள்ள வீடியோ விரைவில் வெளியேறும் என்றும் செய்தி வந்திருக்கிறது. எப்படி வரப்போகுது? இப்போ இதுவரைக்கும் அவர் இஸ்லாமிய அறிஞர்களோடு பேசி கொண்டிருக்கிறார், ஒரு ஆன்கோயிங் டிஸ்கஷன். அது ஒரு 10 பேர் என்னமோ இருந்தாங்க, அது 12 செகண்ட் தான். இனி அடுத்த ரிலீஸ் என்ன வரப்போகுதுன்னா, அவர் மக்களை சந்திக்க போகிறார். அப்போ கவலைக்கிடமாக முகம் சிதைந்திருக்கிற ஒருவனால் எப்படி மக்களை சந்திக்க முடியும் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. அதனால் அமெரிக்கா என்னது, அமெரிக்கர்களும் யூரோப்பியரும் ஹோஸ்ட் ஆயத்துல்லா, ஒரு சாத்தா, அதாவது என்ன செய்த ஹோஸ்ட்னா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று அமெரிக்க நாடுகளில் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஹோஸ்ட் என்றால் என்னென்று உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு ஆயத்துல்லாவாக அவர் இருக்கிறார். எங்கே இருக்கிறார், யாது இருக்கிறார், எப்போ வரும், இருட்டுக்கு பேய் வருமா, காலை வருமா, டெவில், அதெல்லாம் தெரியாது. அதுதான் ஹோஸ்ட் ஆயத்துல்லா என்ற செய்தி அமெரிக்க நாளேடுகளில் தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. சிஐஏ, மொசாத் என்னதெல்லாமோ திட்டம் தீட்டி வருவதாக வெளியாகியுள்ளன. ஆனால் ஈரான் தற்போது வீடியோக்கள் வெளியாகியுள்ள நிலையில் நிலைமை என்ன, மசூஸ் பெசஸ்கியானின் ஸ்டேட்மெண்ட் நிலைமை என்ன, அடுத்த கட்ட நிலைமை என்ன என்பது இனி நமக்கு தெரியாது. முஜித்தபா உயிரோடு இருக்கிறார்,
அமெரிக்கா உடனடியாக ஆயுதங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும், நிலைமை இப்படி போனால் நாளைக்கு தைவான் பிரச்சனையில் சீனர்களும் ரஷ்யர்களும் அமெரிக்கர்களை தாக்கினால் அமெரிக்கா பாடு அதோ கதி என்றும், அமெரிக்க பற்றாக்குறை வெளிநாடுகளில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்றும், சீனா ரஷ்யா மற்றும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலைகளில் தாக்குதல் நடத்திவிட்டால் என்ன செய்வது? இது அமெரிக்காவுக்கு ஒரு சிக்கல். இப்போ ஈரானியர்களே அவர்களை சமாளிக்க முடியவில்லை. ஈரானியர்களிடத்தில் தோற்றுவிட்டார்கள். ஈரான் ஒரு முக்கியமான வலை அமைப்பு. ரஷ்யர்கள், வடகொரியர்கள், சீனர்கள், ஈரானியர்கள். மற்ற ரகசியமாக உங்களுக்கு புரிய பாஷையில் சொல்லணும்னா ரகசியமாக பலரும் தொடர்பில் தான் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு தகவல் சில நாட்களுக்கு முன்பு இன்டர்நேஷ்னல் காணொலியில், அந்த தகவலில் F-16 F-35க்கு சமமாக Su-34 35 57 ஒரு 15-20 விமானங்களை ரஷ்யர்கள் கொடுத்திருக்கிறார்கள். பெசஸ்கியானுக்கும் புட்டினுக்கும் நடந்த அக்ரிமெண்ட்டில் அது எங்கே நிற்குதுன்னு செய்தி வந்திருக்கு. அது பாகிஸ்தானுக்குள் தான் இருக்கிறதாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு ஒரு பக்கம் புரோக்கர் பண்ணுறான், மற்றொரு பக்கம் இவனுடைய ஆயுதத்தை அவன் சரி பண்ணுறான். சீனாவில் இருக்கக்கூடிய மேன்பேடு 70 மில்லியன் மேன்பேடு பாகிஸ்தானுக்குள்ளே இங்கே வருது. என்னடா கதை, ஒன்றுமே புரியல. சரி, பரவாயில்ல. ஃபினான்ஷியல் டைம்ஸ் வெளியிருக்கிறாங்க லண்டன்லேருந்து. நீங்கள் போய் ஃபேக்ட் செக் பண்ணிக்கிடுங்க. எல்லாமே சொல்லிட்டேன், ஏன் இஷ்டத்துக்கு சொல்லலை. ஃபைனான்ஷியல் டைம்ஸ் லண்டன்லேருந்து அல் ஜசீராவிலும் இந்த செய்தி இன்னைக்கு வெளியாக இருக்கிறது. அது அல் ஜசீரா செய்தியை நான் உங்களுக்கு, ஃபினான்ஷியல் டைம்ஸ் செய்தியை நான் உங்களுக்கு தரேன். அந்த செய்தியில் இப்போது ஈரானில் 2 படைகள் இருக்குங்க, வலிமையான படைகள். முதலாவது படை ஐஆர்ஜிசியினுடைய குஸ் படைகள், அடுத்து பஸ்ஜி படைகள், த டொமஸ்டிக் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அது உள்நாட்டுடைய பாதுகாப்பை வலிமைப்படுத்தக்கூடிய பஸ்ஜி படைகள். ஃபார்மலைசிங் எ வார் டைம் லீடர்ஷிப் ஸ்ட்ரக்சர் ஆஃப்டர் செவரல் டாப் கமாண்டர்ஸ் வேர் கில்டு. இது கடந்த காலத்தில் நடந்த போரில் பலர் கொல்லப்பட்டார்கள் பஸ்ஜியில், ஐஆர்ஜிசியில். உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் தனித்துவம் சொல்ல வேணாம். இப்போ முஜித்தபா ஆக்டிவ் ஃபோர்ஸாக இப்போ அவர் ஒரு தலைமைக்கு வந்திருக்கிறார். அதுதான் அவர்கள் உணர்ச்சி பொங்க அமெரிக்கர்களால் இனி எதுவும் செய்ய முடியாது. இப்போ அவர்கள் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். கடந்த காலங்களில் ஏற்பட்ட தொய்வுகள் இப்போது ஈரானியர்களிடத்தில் இல்லை. நான் ரொம்ப தெளிவாக யூதர்கள் ஏராளமான பேரை காலி பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்பவும் இருக்காங்க. மொசாத்தினுடைய வலையமைப்பெல்லாம் அவ்வளோ ஈஸியானது இல்லை தோழர்களே. அமெரிக்கா CIA நல்லா தான் இருக்காங்க. அவர்களை ஆயுதங்களில் எப்படி மிஞ்சினார்களோ அதே போன்று உளவு நெட்வொர்க்களையும் இப்பொழுது ஈரானியர்கள் மிஞ்சி வருவதைத்தான் முஜித்தபா அவர்களுடைய இந்த வெளிப்புறமான மகிழ்ச்சிகரமான அறிவிப்புகளும் ஆணைகளும் ஒரு செய்தியை உறுதி செய்வதாக நான் இன்றைக்கு உங்களுக்கு தருகிறேன். முதல்ல அவர் 6 கமாண்டோஸ்களை நியமித்திருக்கிறார். முதலாவது யார்? எதற்காக? தளபதிகளை, வலிமையான கமாண்டா படையின் பஸ்ஜி படை, ஐஆர்ஜிசி, இப்படி குஸ் படைகளுக்கெல்லாம் அவர் 6 தலைவர்களை. முதலில் அப்துல்லாஹி, இவர் ஒரு முக்கியமான தளபதி. இவரே யாருன்னாலும் ஐஆர்ஜிசினுடைய சீஃப் கமாண்டராக இருந்தார், சீனியராக இருந்தார். அவரை இப்போ நியமிச்சிருப்பதன் மூலமாக ஐஆர்ஜிசினுடைய கமாண்ட் டியூரிங் த வார் and has been tasked with improving the coordination across Iran military commander. இவர் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இவர் எல்லாவற்றுக்கும் தலைமை பொறுப்பில் அலி அப்துல்லாஹி யாரு? இவர்தான் மூத்த தளபதி, எல்லாவற்றுக்குமான தளபதி. was named chief of the staff of the armed force. இவர் முஜித்தபாவோடு நெருங்கியவர். அடுத்து யார் என்று சொன்னார்? கியாமரஸ் ஹைதரி. இவர் ஒரு ஃபார்மர் கமாண்டர் ஆஃப் ஆர்மியினுடைய கிராண்ட் ஃபோர்ஸ், அதாவது கிரவுண்ட் ஃபோர்ஸினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தார். ஹி வாஸ் அப்பாயிண்டட் டெபுட்டி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்ஸ். இவரும் அந்த 2வது நிலைக்கு வந்திருக்கிறார். 3வது அஹமது
வாஹிதி, அப்துல்லாஹி அலி அப்துல்லாஹி கியூமரஸ் ஹைதிரி, மூன்றாவதாக அப்துல் வாஹிதி, இவரும் தளபதி. இவர் கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கிறார். இவர் ஐஆர்ஜிசியுடைய வந்து சீப்பாக இருந்தவர். நாலாவது தளபதி இவர் என்ன, இவருடைய பொறுப்பு என்னென்னால், இவர் லாங்குவேஜ் அனலிஸ்ட் சேஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் த மோர் assertive military posture. Khamenei would have instructed him to strengthen the deterrence and deterrence for the powerful offensive operation. இவருக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள். இவர் யார் சொன்னா, இவர் அஹமத் வாஹிதி, ரொம்ப பெரிய பொறுப்பு. தடுப்பு வியூகங்கள், மிலிட்ரிக்குள்ள பல செய்திகள் உண்டு, நான் லேசா மேலே மட்டும் சொல்றேன். அடுத்தது முஸ்தபா இஸ்ஸதி. இந்த முஸ்தபா இஸ்ஸதி டெபுட்டி, இவர் டெப்டியாக இருக்க, வாஹிதியினுடைய டெப்டி, மூத்த தலைவருடைய டெப்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஆர்கனைசேஷனல் அண்ட் ஆபரேஷனல் டெட்லைன்ஸ். முக்கியமாக இவர் தளபதியினுடைய அடுத்த நிலையில் இருக்கும் துணை தளபதி. அதே மாதிரி அலி ஒசாமாயி, இவரும் முக்கியமான தளபதி. அப்புறம் ஹுசைன் தையிப், இவர் ஐஆர்ஜிசியினுடைய இன்டெலிஜென்ஸ் சீப்பாக இருந்தவர். ஹிஸ்டுக்கு ஓவர் த பஸ்ஜி. அதுக்கு பிறகு அதனுடைய பொறுப்பு அதற்கு பிறகு வந்தது வித் ஆர்டர் டு ஸ்ட்ரென்தன் த பாப்புலர் மொபிலைசேஷன். அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு டொமஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்ஸ். இவர்கள் அனைவரும் புதிய பொறுப்புக்கு இராணுவ தளபதிகளாக இந்த 6 பேரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். முப்படை தளபதியாக அலி அக்பர் லாஇ நிறுத்தம். இவர் யாருன்னா, ஹாத்தமுல் அன்பியா என்ற கடும்போக்கு இயக்கத்தினுடைய முக்கியமான செயல்பாட்டாளர், தலைவர் முஜிதபாவுக்கு நெருக்கமானவர், என்எல்சி படையின். அடுத்து முஹ்சின் ரெஸாவி, இவர் என்எல்சியினுடைய சீக்ரெட் கவுன்சில், அதனுடைய பல்வேறு நாடுகள் மத்தியில் ஆச்சரியம் அடை செய்து குறிப்பிட்டிருக்கிறது. சுப்ரீம் நேஷனல் கவுன்சிலுக்கு என்எல்சி படை முஹ்சின் ரெஸாவினுடைய நியமனமும் அங்கே பெரும் பேச்சாக இருக்கிறது. இந்த 4 பேர் முஜிதபா கமெனி முழுமையாக பொறுப்பேற்று இருக்கும் நிலையில் அமெரிக்காவுடன் இப்போது அவர்கள் கடுமையான போக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்பா, இன்னும் செய்திகள் கூடிக்கொண்டிருக்கு, உங்களுக்கு ரொம்ப போர் அடித்து விடும். இதோட இன்னைக்கு போதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் நீங்கள் செய்திகளெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது சரியான்னு. அதனால தான் ஒரு சேனலுடைய பேரும் சொல்லி அதையும் வாசித்து உங்களுக்கு உண்மைத்தன்மையை நாம் உறுதி செய்யக்கூடியதாக இருக்கிறது. நாளை பழைய புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். முஜிதபாவுடைய உயிர் நலத்தோடு இருக்கிறார் என்பதையும் இன்றைக்கி நாம் கிட்டத்தட்ட உறுதி செய்திருக்கிறோம். அவர்களால் 4-6 பேர் படை தளபதிகளாகவும், ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸு பஸ்ஸி படைகள், ஐஆர்ஜிசியினுடைய படைகள், குஸ் படைகள், டொமஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், டெட்டரன்ஸ் ஃபோர்ஸஸ், இது எல்லாமே அவர்கள் தேவர் அப்பாயிண்டட். அதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மீண்டும் நாளை அடுத்த செய்தியோடு சந்திப்போம். நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.